Okay, fine. Very pleasant vanakkam to everyone. Today I am going to talk about accuracy and precision. In Tamil, we want to say means accuracy. அப்படின்னு என்ன அர்த்தம்? தமிழ்ல பாத்தீங்கன்னா துல்லியமான அளவீடு அப்படின்னு அர்த்தம். Precision அப்படின்னா நுட்பமான அளவீடு. ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சிம்பிள் பெண்டலம் அப்படிங்கிற ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜியோட வேல்யூ வந்து 9.7 மீட்டர் செகண்ட் பவர் -2 அப்படின்னு சொல்லி மெஷர் பண்றேன். சிம்பிள் பெண்டலம் அப்படிங்கிற டிவைஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜியோட வேல்யூ வந்து 9.7 மீட்டர் செகண்ட் பவர் -2 மெஷர் பண்றேன். One more time I am going to do this experiment. அப்போ வந்து 9.78 மீட்டர் செகண்ட் பவர் -2 அப்படின்னு சொல்லி மெஷர் பண்றேன். வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குதுங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஓகே மிஸ். ஹலோ, தேங்க்யூ. சரி, சிம்பிள் பெண்டலம் அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜியோட வேல்யூ டிட்டர்மைன் பண்ண போறேன். அப்படி பண்ணும்போது ஜியோட வேல்யூ வந்து 9.7 மீட்டர் செகண்ட் பவர் -2 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அகைன் நான் இன்னொரு டைம் எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் பண்றேன். அப்படி ரிப்பீட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ பாத்தீங்கன்னா 9.78 மீட்டர் செகண்ட் பவர் -2. ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். anyone tell me if possible? small g அப்படின்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்திருக்கேன். the value of acceleration due to gravity from the sea level on the earth surface அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். that is 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -2. இப்போ இந்த 9.8ஐயும் 9.78ஐயும் கம்பேர் பண்ணுங்க. இந்த 78ன்றத ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -2 கிடைக்கும். இததான் அக்யூரசி அப்படின்னு சொல்றோம். நாம டிட்டர்மைன் பண்ண வேல்யூ ட்ரூ வேல்யூ கூட, தட் மீன்ஸ் ஆக்சுவல் வேல்யூ கூட ஒத்து போச்சு அப்படின்னா அததான் அக்யூரசி, துல்லியத்தன்மை அப்படின்னு சொல்லி சொல்றது. இத மைண்ட்ல வச்சுக்கங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, இத மனசுல வச்சுக்கங்க. அடுத்தது நான் என்ன செய்யறேன்னா, இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்ல ட்ரையல் பாக்குறேன். எனக்கு கிடைக்கிற வேல்யூ பாத்தீங்கன்னா செகண்ட் ட்ரையலுக்கு 9.78 மீட்டர் செகண்ட் பவர் -2. தென் தேர்ட் ட்ரையல் பாக்குறேன் 9.78 மீட்டர் செகண்ட் பவர் -2. இதே ரேஞ்ச்ல வேல்யூஸ் அடுத்தடுத்த ட்ரையலுக்கு நமக்கு கிடைக்குது. அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா இதுதான் நுட்பம், precision அப்படின்னு சொல்லி சொல்றது. நம்ம ஒரு மெஷர்மெண்ட் பண்ணும்போது நமக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ ஆக்சுவல் ட்ரூ வேல்யூ கூட ஒத்து போச்சு அப்படின்னா அது அக்யூரசி, துல்லியத்தன்மை. அதுவே நம்ம மெஷர் பண்ண ஒரு வேல்யூ வந்து ஆக்சுவல் வேல்யூ கூட கொஞ்சம் தான் ஒத்து போகுது, நியரஸ்ட் வேல்யூவா இருக்குது,
ஆர் அப்ராக்சிமேட்லி ஈக்குவலா இருக்குது. ஆனா மோர் தென் ஒன் ட்ரையல் பார்க்கும்போது அந்த ட்ரைலர் வேல்யூஸ் ஆர் சேம் அப்படின்னா அதுதான் ப்ரிசிஷன். இது வந்து அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்டோட ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றது, நுட்பம் அப்படின்னு சொல்லி சொல்றது. அக்யூரசிக்கும் ப்ரிசிஷனுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சிருச்சா? குட். கவனிங்க. Let us say you know your true height is exactly 5-9 என்ன அர்த்தம்? நம்மளோட உயரம் சொல்றாங்க 5 அடி 9 அங்குலம் அப்படின்னு சொல்லி சொல்றது. அடிங்கிறது ஃபீட், 5ங்கிறது இங்கிலீஷ்ல வந்து ஃபீட் அப்படின்னு சொல்லுவோம். 5 அடி நீளம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. அது வந்து அடிங்கிறது ஃபீட். இந்த டபுள் டேஷ்ங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்குலம்னு சொல்லுவோம். தட் இஸ் இன்ச் வேல்யூ. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த டாபிக் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ல நம்ம லென்த் ஹைட் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா மீட்டர்ல மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்மால் மெஷர்மெண்ட்ஸ்ல மில்லிமீட்டர் சென்டிமீட்டர்ல நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இன் ப்ரீவியஸ் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எஃபிஎஸ் சிஸ்டம்ல எல்லாம் வந்து இந்த அடி கணக்கு தான் இருக்கும். நம்ம தாத்தா காலத்து மெஷர்மெண்ட் எல்லாம் அப்படித்தான் இருக்கும். அப்ப 5-9 5 அடி 9 அங்குலம். அப்ப 5 அடி இந்த 9 அங்குலம்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 inch is equal to 2.54 சென்டிமீட்டர். ஒரு இன்ச் அப்படிங்கிறது 2.54 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். சரிங்களா? இதுதான் மெஷர்மெண்ட். Listen please. You first measure your height with a yardstick and get the value 5 feet 0 inch. 5 அடி. யார்ட் ஸ்டிக்னா யாரு? அது ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். நம்ம ஸ்கேல் மாதிரியே இருக்கும். அதாவது அதுல மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா இன்ச் கணக்கு இருக்கும், சென்டிமீட்டர் கணக்கு இருக்காது, இன்ச். அப்ப ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 inch is equal to 2.54 சென்டிமீட்டர். அந்த மாதிரி இன்ச்ல அந்த யார்ட் ஸ்டிக்ல மெஷர் பண்ணிருப்பாங்க. அதை வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம மெஷர் பண்ற ஹைட் பாத்தீங்கன்னா 5 அடின்னு இருக்குது. யுவர் மெஷர்மெண்ட் இஸ் ஹென்ஸ் நாட் அக்யூரேட். அப்போ நம்மளோட மெஷர்மெண்ட் வந்து நாட் அக்யூரேட், நம்மளோட அளவீடு துல்லிய தன்மை அற்றது. ஏன்னா ஒரிஜினல் வேல்யூ வந்து 5 அடி 9 அங்குலம், ஆனா இங்க 5 அடிதான் வந்திருக்குது. அப்ப நம்மளோட அளவீட்டுல துல்லியத்தன்மை இல்ல. Now you measure your height with a laser yardstick, digital. Today modern worldல வந்து லேசர் yardstick அப்படின்னா இப்ப நம்ம தராசு புடிச்சு ஒரு பொருளோட எடை கண்டுபிடிக்கிறதுக்கும் டிஜிட்டல் பேலன்ஸ வச்சு வெயிட் கண்டுபிடிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. டிஜிட்டல் பேலன்ஸ்ல இருக்கிற அக்யூரசி நம்ம பீம் பேலன்ஸ்ல இருக்காது. அததான் இங்க சொல்றாங்க. அந்த மாதிரி ஸ்கேல் மெஷர்மெண்ட்ல லேசர் யார்ட் ஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணும்போது get 5 feet 9 inch as the value. சாதாரண இன்ச்ல இருக்கிற அளவீடும் கருவியில அளவிடும் போது 5 அடி தான் கிடைக்குது நம்மளோட உயரம். ஆனா லேசர் யார்ட் ஸ்டிக்ல மெஷர் பண்ணும்போது 5 அடி 9 அங்குலம் கிடைக்குது. That is our actual height. Now your measurement is accurate. இப்பதான் நம்மளோட அளவீட்டுல துல்லிய தன்மை கிடைச்சிருக்கு, நம்மளோட வேல்யூ கரெக்ட். The true value is also called a theoretical value.
மெஷர்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். இது எல்லாமே தியரி பார்த்து தான், கவனிங்க. அக்யூரேட் வேல்யூக்கு இன்னொரு பேர் என்னது? தியரி வேல்யூ. தி லெவல் ஆஃப் அக்யூரசி ரெக்வயர்ட் ஃபார் ஈச் அப்ளிகேஷன் வேரிஸ் கிரேட்லி. லெவல் ஆஃப் அக்யூரசி ரெக்வயர்ட் ஃபார் ஈச் அப்ளிகேஷன், ஒவ்வொரு பயன்பாட்டுக்கும் தேவையான அந்த துல்லியத்தன்மை. இப்ப நாம நம்மளோட உயரத்தை அளவீடு செஞ்சிருக்கிறோம். இதே மாதிரி மத்ததெல்லாம் இந்த துல்லியத்தன்மையில இருக்குமா அப்படின்னா அது வெவ்வேறு அளவுல மாறுபடும். Highly accurate data can be very difficult to produce and compile. Highly accurate data, அதிக துல்லியத்தன்மை வாய்ந்த அளவீடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், if you consistently measure your height as 5 feet 0 inch with a yardstick, your measurements are precise. அந்த yardstick பயன்படுத்தி நம்ம அளவீடு செஞ்சிருக்கோம். அப்ப நம்மளோட உயரம் அப்படிங்கிறது என்ன பண்ணிருக்குது அப்படின்னா 5 அடி 0 அங்குலம் இருக்கு. The level of precision required for different applications vary to a great extent. அதான் அதான் சொல்றேன், வெவ்வேறு அளவீடுகளுக்கு இந்த அளவு வெவ்வேறு மாதிரி இருக்கு. யார்ட் ஸ்டிக்கை பயன்படுத்தி இப்ப நாம நம்மளோட உயரத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். 5 அடி 0 அங்குலம் இருக்குது. இப்ப இதுல precision நம்ம வெரிஃபை பண்றோம். Engineering projects such as road and utility constructions require very precise information measured to the millimeter. The building construction, road construction எல்லாம் பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ங்கிறது ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும் இல்லையா? அதான் அந்த செக்ஸ்டன் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த டைரக்ஷன்லாம் பார்ப்பாங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றவங்க எல்லாம். அது வெரி ப்ரிசைஸ் வேல்யூவா இருக்கணும், ரொம்ப நுட்பமான அளவீடா இருக்கணும். ஈவன் ஒரு மில்லிமீட்டர்ல நம்ம அளவீடு செய்யறது கூட ரொம்ப நுட்பமான மதிப்பா இருக்கணும். ஆர் 1/10 of an inch, ஒரு இன்ச்ல 10ல 1 பங்கு அளவாவது என்ன பண்ணும், அந்த அளவுக்கு நுட்பமான மதிப்பு அளவீடு செய்யணும். If a measurement is precise, நம்மளோட அளவீடு ஒரு நுட்பம் வாய்ந்தது அப்படின்னா that does not necessarily mean that it is accurate. நம்மளோட அளவீடு நுட்பம் வாய்ந்தது, ஆனா அது துல்லியத்தன்மை வாய்ந்ததா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் வகுப்பு தொடங்கும் போதே அக்யூரசிக்கும் ப்ரிசிஷனுக்கும் டிஃபரன்ஸ் சொல்லியிருக்கேன், இத மைண்ட்ல வைங்க. நுட்பமான அளவீடு எல்லாமே துல்லியமான அளவீடா இருக்கும்னு சொல்ல முடியாது. However, எது எப்படி இருந்தாலும் if the measurement is consistently accurate, it is also precise. ஒரு சொல்ற அளவுக்கு அது ஒரு துல்லியத்தன்மை வாய்ந்த நியரஸ்ட் மதிப்பா இருக்கும், அதே நேரத்துல அது நுட்பம் வாய்ந்த மதிப்பா இருக்கும். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க, நான் திரும்பவும் சொல்றேன், இது தியரி பார்ட் தான். அதுல சில லைஃப் டைம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அது என்னங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு அதுல இருந்து எரர்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஓகே, for example, if the temperature outside a building is 40 degrees Celsius as measured by a weather thermometer, ஒரு தட்பு வெப்பநிலையை அளவீடு செய்யற வெதர் தெர்மோமீட்டர் அப்படின்னா தட்பு வெப்பநிலையை அளவீடு செய்யற வெப்பநிலை மானி, அதை வச்சு நம்ம அளவீடு செய்யும் போது
ஒரு பில்டிங்கோட அவுட் சைடு வெளிப்பக்கம் பாத்தீங்கன்னா வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ்னு இருக்குது. இஃப் தி ரியல் அவுட் சைட் டெம்பரேச்சர், தட்பவெப்பநிலையை அளவீடு செய்யற வெதர் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணி ஒரு பில்டிங்கோட அவுட் சைட்ல டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்னு நம்ம செக் பண்றோம், மெஷர் பண்றோம். 40 டிகிரி செல்சியஸ்னு இருக்கு. அண்ட் இஃப் தி ரியல் அவுட் சைட் டெம்பரேச்சர், and the real outside temperature is 40 degrees Celsius, the thermometer is accurate. Real value 40 degrees Celsius. Thermometer use பண்ணி measure பண்ற வேல்யூவும் 40 degree Celsius. அப்ப this measurement is accurate. If the thermometer consistently registers this exact temperature in a row, the thermometer is precise. அது மட்டும் இல்ல, தட்பவெப்பநிலை அளவீடு செய்யக்கூடிய ஒரு வெப்பநிலைமானியை பயன்படுத்தி ஒரு கட்டிடத்தோட வெளிப்பக்கத்துல நாம வெப்பநிலை அளவீடு செய்யும் போது 40 டிகிரின்னு வருது. உண்மையான வெப்பநிலையும் 40 டிகிரி செல்சியஸ் தான். அப்ப இந்த அளவீடு துல்லியத்தன்மை வாய்ந்தது. இதோட விடல, வெவ்வேறு அளவீடுகள் நம்ம எடுக்கிறோம். தொடர்ந்து ஒன்றுக்கு மேற்பட்ட அளவீடுகள் எடுக்கிறோம். அந்த மாதிரி அளவீடுகள் எடுக்கும்போது எல்லாமே என்ன பண்ணுது, மாதிரி 1ல 40 டிகிரி செல்சியஸ், ட்ரையல் 2ல 40 டிகிரி செல்சியஸ், ட்ரையல் 3 40 டிகிரி செல்சியஸ், இதே மாதிரி மெஷர்மெண்ட் கிடைச்சதுன்னா தட் இஸ் ப்ரிசைஸ். த தெர்மோமீட்டர், அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரிசைஸ், நுட்பம் வாய்ந்தது. அந்த அளவீடும் கருவி நுட்பம் வாய்ந்ததுன்னு அர்த்தம். அக்யூரசிக்கும் ப்ரிசிஷனுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா குட்டி? Good. Yes, miss. Good. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கு. லிசன், டைம் கம்மியா இருக்கு, நம்ம தொடர்ந்து படிக்கலாம் வாங்க. Consider another example. Let the temperature of a refrigerator repeatedly measured by a thermometer by given as, listen please, 10.4 degree Celsius. First, ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கு இல்லையா, குளிர்சாதன பெட்டியோட வெப்பநிலை தொடர்ச்சியா நம்ம அளவீடு செய்யறோம். 1 2 3 4 5 6 7 8 மெஷர்மெண்ட்ஸ் எடுத்திருக்கிறோம். இது ஈஸியான விஷயம், இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. இப்ப இவ்வளவு மெஷர்மெண்ட்ஸ்ல இந்த வேல்யூ எல்லாம் பாருங்க, எல்லாமே 10 பாயிண்ட்ல இருக்கு. அதே நேரத்துல பிலோ 5 இருக்குது. எல்லா டெம்பரேச்சரும் 10 பாயிண்ட்ல இருக்கு. அந்த டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே பிலோ 5 டிகிரி செல்சியஸ்ல இருக்குது. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஃபர்ஸ்ட் வேல்யூ 10.4 டிகிரி செல்சியஸ், then 10.2 degree Celsius, 10.3 degree Celsius, then 10.1 degree Celsius and 10.2 degree Celsius. Remainings are continuously 10.1 degree Celsius. Again, however, எது எப்படி இருந்தாலும், if the real temperature inside the refrigerator is 9 degree Celsius, நம்ம அளவீடு செய்யும் போது, தெர்மோமீட்டர் பயன்படுத்தி அளவீடு செய்யும் போது நமக்கு கிடைச்சிருக்கிற அளவீடு எல்லாமே பாத்தீங்கன்னா 10.1 2 3 4 இந்த ஆர்டர்ல டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஆனா அந்த ரெஃப்ரிஜரேட்டரோட inside of the refrigerator, the actual temperature is 9 degree Celsius. அந்த குளிர்பதன பெட்டிக்கு உள்ள இருக்கிற உண்மையான வெப்பநிலை அப்படிங்கிறது 9 டிகிரி செல்சியஸ். இப்ப இது அக்யூரேட்டான மெஷர்மெண்டா? This is accurate value?
Good. Excellent answer. This is not accurate value. Good. We say that the thermometer is not accurate, but since all the measured values are close to 10 degrees Celsius, this is the matter. ஆனா மெஷர்டு வேல்யூஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து 10 டிகிரி செல்சியஸுக்கு நியரஸ்ட் க்ளோஸ் வேல்யூவா இருக்கு. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரிசைஸ். அந்த தெர்மோமீட்டரை பயன்படுத்தி குளிர்பதன பெட்டிக்குள்ள உள்பக்கம் நம்ம அளவீடு செஞ்ச வெப்பநிலை வந்து துல்லியத்தன்மையற்றது. ஏன்னா நமக்கு கிடைச்சிருக்கிற அளவீடுகள் 10 டிகிரி செல்சியஸ் அதுக்கு மேற்பட்ட மதிப்புகளா இருக்குது. ஆனா அந்த குளிர்பதன பெட்டியோட உள்ள வந்து இருக்கிறது உண்மையிலேயே 9 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை தான். ஆனா this is not accurate but precise. நமக்கு கிடைச்சிருக்கிற அளவீட்டு மதிப்புகள் எல்லாமே 10.1, 2, 3, 4 below 5 டிகிரி செல்சியஸ்ல இருக்கிறதுனால this measurement is precise. அந்த அளவீடும் கருவி நுட்பம் வாய்ந்தது. தெர்மோமீட்டர் துல்லியத்தன்மை அற்றது, ஆனால் நுட்பம் வாய்ந்தது. There is no accuracy in that measurement, but that is precise. All of you accept this? Okay, good. Good. Wonder. Your presence first. Excellent. Okay, students. They are telling one more. One more visual example. ஒரு உதாரணத்தை காட்சிப்படுத்துறது, விஷுவலைஸ் பண்றது. கவனிங்க. Target shooting is an example which explains the difference between accuracy and precision. இந்த எடுத்துக்காட்டு வந்து நமக்கு என்ன செய்யும், துல்லியம்னா என்ன, நுட்பம்னா என்னங்கிறத தெளிவா வேறுபடுத்தி காட்டும். அந்த இலக்க நோக்கி சுடுறது. இந்த கேம் நம்ம ஸ்கூல்ல இருக்கா? கோல்டு மெடல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்களே, ஏன் பேர் சொல்லுங்க பாக்கலாம். No one? Excellent. Archery. Super students. அதே கேம் தான் அது, கவனிங்க. The shoots are focused so as to reach the bull's eye, அதாவது midpoint, மைய புள்ளி. But the arrows have reached only around this point. Hence, the shoots are not accurate and also not precise. நம்ம விளக்க எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை, டயக்ராம் வச்சே சொல்லிடலாம். This is different kind of activity. First case பாருங்க. Not accurate, not precise. என்ன காரணம்? இதுதான் மிட் பாயிண்ட், மைய புள்ளி. நம்ம ஷூட் பண்ணும்போது ஆரோ வந்து இங்க டச் பண்ணிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது அக்யூரேட் அப்படின்னு அர்த்தம். ஆனா நம்மளோட ஆரோஸ் எங்க டிராப் அவுட் ஆயிருக்கு,
This is position 1, position 2, position 3. Away from the midpoint. Arrow touch பண்ணதுக்கும் மிட் பாயிண்ட்டுக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப இது என்னது? நாட் அக்யூரேட் வேல்யூ. அதே நேரத்துல நாட் ப்ரிசைஸ், துல்லியத்தன்மை அற்ற மதிப்பு இருந்தாலும் நுட்பம் இல்லாத மதிப்புன்னு ஏன் சொல்றாங்க? யாராவது சொல்ல முடியுமா? குட்டி சொல்லுங்க பாக்கல யாராவது. கரெக்டா அந்த மையத்திலேயே போய் ஏரோ டச் பண்ணி இருந்துச்சுன்னா அது அக்யூரேட் வேல்யூ. அது நான் ஒத்துக்கிறேன். நாட் ப்ரிசைஸ்னு ஏன் சொல்றோம்? anyone? Ma'am, different layer la different value positions are different. அந்த arrow touch பண்ண பாயிண்ட்ஸ் என்ன பண்ணிருக்கு? away from one another. ஒன்றுக்கு ஒன்று நிறைய தூரம் இருக்கு. இங்க ஒரு இடத்துல விழுந்து டச் பண்ணி இருக்குது, இங்க ஒரு இடம், இங்க ஒரு இடம், இங்க ஒரு இடம். அதனாலதான் நாட் ப்ரிசைஸ். your answer excellent. அடுத்தது கவனிங்க. செகண்ட் கேஸ், நாட் அக்யூரேட் பட் ப்ரிசைஸ். இங்க பட் அப்படின்ற வேர்டு வந்திருக்கும். எப்படி சொல்றோம்? கரெக்ட். இது ஒரு துல்லியமான அளவீடு கிடையாது. துல்லியமா அந்த ஆரோ அக்யூரேட்டா அந்த மிட் பாயிண்ட் டச் பண்ணல. ஆனா ப்ரிசைஸ், நுட்பமானது. எப்படி? அந்த ஆரோஸ் பாயிண்ட் அவுட் பண்ணது எப்படி இருக்கு? வெரி க்ளோசர். பாரு, ஒண்ணு கிட்ட ஒண்ணு வெரி க்ளோஸா இருக்கு. அப்ப இந்த ஷூட்டிங் என்னது? நாட் அக்யூரேட் பட் ப்ரிசைஸ். தேர்ட் கேஸ் கவனிங்க. அக்யூரேட் அண்ட் ப்ரிசைஸ், துல்லியத்தன்மையும் இருக்கு, நுட்பம் வாய்ந்ததாகவும் இருக்கு இந்த ஷூட்டிங். எப்படி? இங்க பாருங்க. வெரி க்ளோசர் டு தி மிட் பாயிண்ட். மைய புள்ளிக்கு ரொம்ப நெருக்கமா அந்த அம்பு போய் டச் பண்ணி இருக்குது, தொட்டு இருக்குது. அதே நேரத்துல அந்த புள்ளிகள் வெவ்வேறு தொடுதல் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நெருக்கமா இருக்கு, பக்கத்துல பக்கத்துல இருக்கு. வெரி க்ளோசர் டு ஒன் அனதர். அதனாலதான் இந்த ஷூட்டிங் என்னது? அக்யூரேட் அண்ட் ப்ரிசைஸ். துல்லியத்தன்மை வாய்ந்தது, அதே நேரத்தில் நுட்பம் வாய்ந்தது. All of you understand? Yes, miss. Super. Target shooting is an example which explains the difference between accuracy and precision. துல்லியத்தன்மைக்கும் நுட்பத்துக்கும் இடையில இருக்கிற வேறுபாட்டை அந்த இலக்கு சுடுதல் அப்படிங்கிற விளையாட்டு மூலமா நம்ம தெளிவா வேறுபடுத்தி புரிஞ்சுக்கலாம். The shoots are focused so as to reach the bull's eyes, that is midpoint, but the arrows have reached only around this point. அந்த புள்ளிய சுத்தி தான் அம்புகுறி போய் விழுந்திருக்குதே தவிர அரவுண்ட்னா அதை சுற்றி, ஆனா அந்த மைய புள்ளிய தொடல. Hence the shoots are not accurate and not precise. உங்களுக்கு தெரிஞ்சது, ஒரு டைம் செக் பண்ணிக்கிறோம். செகண்ட் கேஸ், this is second case. All the shoots are close to each other but not at the central point. எல்லா ஆரோ போய் ஷூட் பண்ணது வெரி க்ளோஸ், பக்கத்துல பக்கத்துல இருக்கு, ஆனா மிட் பாயிண்ட் கிட்ட இல்ல. அப்போ மிட் பாயிண்ட் கிட்ட நாட் அட் தி சென்டர் அப்படின்னா நாட் அக்யூரசி,
பட் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர் அப்படின்னா ப்ரிசைஸ். துல்லியத்தன்மை அற்றது ஆனால் நுட்பம் வாய்ந்தது. Hence the shoots are said to be precise but not accurate. Third diagram தெரியும். The shoots are closer and also at the central point. அந்த arrow டச் பண்ணது வந்து க்ளோஸா இருக்கு, அதே நேரத்துல வெரி க்ளோஸ் டு தி சென்டர் பாயிண்ட்ங்கிறதுனால hence the shoots are both precise and accurate. அந்த சாரி ஸ்டூடெண்ட்ஸ், அந்த arrow டச் பண்ணது வந்து மைய புள்ளிக்கு பக்கத்திலேயே இருந்ததுனால அது துல்லியத்தன்மை வாய்ந்தது, அதே நேரத்துல நுட்பம் வாய்ந்தது. குட்டி எல்லாருக்கும் அளவீட்டுல துல்லியம்னா என்ன, நுட்பம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? இங்க இருக்கிற 48 பேருக்கு தெரிஞ்சிருச்சா? ஓகே மேம். ஓகே எஸ் மிஸ். ஓகே ஃபைன் ஃபைன். Thank you. ஓகே ப்ரிசைஸ்க்கான எக்ஸாம்பிள் தான், அது வேற மாதிரி கவனிங்க. The true value of a certain length is near 5.678 cm. True value னா உண்மை மதிப்பு. Certain length அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பொருளோட ஏதோ ஒன்னோட நீளம் அளவீடு செய்யறோம், அதனோட உண்மை மதிப்பு near 5.678. In one experiment using a measuring instrument of resolution 0.1 centimeter, the measured value is found to be 5.5 centimeter. ஏதோ ஒரு பொருளோட நீளத்தை நாம அளவீடு செய்யறோம், அப்படி அளவீடு செய்யும் போது அதனோட உண்மையான மதிப்பு வந்து 5.678 சென்டிமீட்டர். இப்ப நாம ரெண்டு விதமான ரிசால்விங் பவர், பகுத்து அளவீடு செய்யக்கூடிய கருவியை எடுத்துக்கிட்டு அளவீடு செய்ய போறோம். ஒரே மெஷர்மெண்ட்டுக்கு ரெண்டு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ண போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்டோட ரிசால்விங் பவர் பாத்தீங்கன்னா 0.1 சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ அந்த ஆப்ஜெக்டோட லென்த் 5.5 சென்டிமீட்டர்னு கிடைச்சிருக்கு. Listen. In another experiment using a measuring instrument of greater resolution, பகுதிறன் அதிகமா இருக்கிறது. ரெசல்யூஷன் அப்படின்னா பகுதிறன், எந்த அளவுக்கு சின்ன மதிப்பை துல்லியமா அளவீடு செய்யும். Greater resolution say 0.01 centimeter. இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லி ஆகணும். 0.1 சென்டிமீட்டர் ரெசல்யூஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் பாத்தீங்கன்னா 0.01 சென்டிமீட்டர் ரெசல்யூஷன் இருக்கு. இத ரிசால்விங் பவர்னு நம்ம பிசிக்ஸ்ல சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மதிப்பு
இந்த அளவுக்கு கம்மியான அளவீடு செய்யும். முதலாவது எடுத்துக்கிட்ட அளவீடும் கருவி வந்து 0.1 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் அளவீடு செய்ய முடியும். ரெண்டாவது கருவி வந்து 0.01 சென்டிமீட்டர் அளவுக்கு கம்மியான மதிப்பு அளவீடு செய்யும். மிகச்சிறிய மதிப்பை துல்லியமா எந்த கருவி அளவீடு செய்யுதோ அதுக்கு தான் ரெசல்யூஷன் பவர் அதிகம், ரிசால்விங் பவர் அதிகம். அததான் இப்ப நான் சொல்ல வந்தேன். அதுக்குதான் இந்த டிஃபரன்ஸ். கவனிங்க. In another experiment using a measuring instrument of greater resolution, say 0.01 centimeter, the length is found to be 5.38 centimeter. Resolution வந்து 0.1 சென்டிமீட்டரா இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்டோட லென்த் வந்து 5.5 சென்டிமீட்டர்னு அளவீடு செஞ்சிருக்கும். அதுவே ரெசல்யூஷன் 0.01 சென்டிமீட்டர் இருக்கிற மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணும்போது நம்மளோட மெஷர்மெண்ட் வந்து 5.38 சென்டிமீட்டர்னு இருக்கு. Right. We find that the first measurement is more accurate as it is closer to the true value, but it has lesser precision. First value, true value என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 5.678. Excellent. 5.678 சென்டிமீட்டர். ஆனா இங்க 5.5 இருக்கே. 5.5 அப்படின்னாலும் 5.6 அப்படின்னாலும் ரவுண்டிங் ஆஃப் அப்படின்னு சொல்லி பின்னாடி நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். தட் இஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது நியர்லி ஈக்குவல் டு 6 அப்படின்னு தான் வரும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிசால்விங் பவர் 0.1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 5.5 சென்டிமீட்டர் அளவீடு செஞ்சிருக்கு. இது அக்யூரேட் வேல்யூ. ஆனா செகண்ட் வந்து 5.38 சென்டிமீட்டர்னு மெஷர் பண்ணிருக்குது. திஸ் இஸ் நாட் அக்யூரேட். ஆனா இந்த ட்ரூ வேல்யூ கூட இது ஒத்து போகல. பட் இட் இஸ் லெஸ்ஸர் ப்ரிசிஷன். ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ, ரெண்டாவது ஒரு வேல்யூ. ப்ரிசிஷன் வேல்யூ அதாவது நுட்பத்தன்மை வந்து அந்த அளவீடும் கருவிக்கு கம்மியா இருக்கு. இப்ப 5.638 5.5 அப்படிங்கிறது க்ளோசர் வேல்யூ, அக்யூரேட். ஆனா நுட்பம் வாய்ந்தது அல்ல. ஆன் தி கான்ட்ரரி அப்படி என்ன அர்த்தம்? கான்ட்ரரி என்ன பத்தி அர்த்தம்? அதற்கு மாறாக தி செகண்ட் மெஷர்மெண்ட் இஸ் லெஸ் அக்யூரேட் பட் இட் இஸ் மோர் ப்ரிசைஸ். 5.5 சென்டிமீட்டர், 5.38 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் வேல்யூ அக்யூரேட் வேல்யூ, ஆனா ப்ரிசிஷன் கிடையாது. ஆனா செகண்ட் வேல்யூ வந்து அக்யூரசி கம்மியா இருக்கு, ஆனா நுட்பமான மதிப்பு அப்படிங்கறத தான் நம்ம இந்த அளவீட்டுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு என்ன காரணம், எங்க மிஸ் கம்பேரிசன் வேல்யூஸ் எங்க மிஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம இத பத்தி தான் பேசணும். என்ன அப்படின்னா ரெசல்யூஷன். எப்பவுமே அதிக ரெசல்யூஷன் ரிசால்விங் பவர் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்டோட மெஷர்மெண்ட் தான் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரிசைஸா இருக்கும், நுட்பம் வாய்ந்ததா இருக்கும். ஒரே மாதிரி அடுத்தடுத்த அளவீடுகள் ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது ப்ரிசைஸ். ஆனா ட்ரூ வேல்யூக்கு நியரஸ்டா இருந்துச்சுன்னா தட் இஸ் அக்யூரேட். இதுதான் டிஃபரன்ஸ். அடுத்து நான் இன்ட்ரோ பண்ண போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
errors in measurement. அளவீடுகளில் ஏற்படும் பிழைகள். errors அப்படின்னா பிழைகள், measurements அப்படின்னா அளவீடுகள். The uncertainty in a measurement is called an error. Uncertainty னா என்ன கூடிய அர்த்தம்? நிலைத்தன்மையற்ற ஒரு அளவீட்டுல நிலைத்தன்மை இல்ல. முதல் அளவீட்டுக்கு 1.1 சென்டிமீட்டர்னு கிடைக்குது, இரண்டாவது அளவீட்டுக்கு 1.4 சென்டிமீட்டர் கிடைக்குது, மூணாவது அளவீட்டுக்கு 1.2 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. அப்ப இததான் நாம என்ன சொல்லுவோம்? அன்சர்டைனிட்டி. ஒரு நிலையில்லாத மதிப்பு கிடைக்குது. இந்த அன்சர்டைனிட்டிக்கு பேர் தான் என்னது அப்படின்னா எரர். இந்த நிலைத்தன்மை அற்ற அளவீட்டுக்கு பேர் தான் பிழை அப்படின்னு அர்த்தம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இருக்கு? ரேண்டம் எரர், சிஸ்டமேட்டிக் எரர், கிராஸ் எரர் ஆர் 3 பாசிபிள் எரர்ஸ். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இருக்கு? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். Random error, systematic error and gross error. எக்ஸலண்ட் ஆன்சர். சரி, நாம அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன் என்னன்னு படிச்சிருக்கோம், சில எக்ஸாம்பிள்ஸ் படிச்சிருக்கோம். யாராவது அக்யூரசினா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மிஸ், இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ட்ரூ வேல்யூவே நமக்கு வந்து நாம் எடுக்கிற மெஷர்ல வந்ததுன்னா அதை வந்து அக்யூரசின்னு சொல்லுவாங்க மிஸ். சூப்பர் சூப்பர் ரம்யா. ப்ரிசிஷன் ட்ரூ வேல்யூக்கு நியரரா அல்லது க்ளோசரா. டேய், உங்களோட ஆன்சர் வந்து அப்சல்யூட்லி ரைட். தேங்க்யூ மிஸ். சூப்பர். ப்ரிசிஷன் என்னடா? நாம் எடுக்கிற மெஷர்மென்ட் வந்து ட்ரூ வேல்யூக்கு க்ளோசரா வந்ததுன்னா அது வந்து நாட் ஒன்லி க்ளோசர், இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. க்ளோசரா வரல அப்படின்னாலும் உண்மை மதிப்புக்கு பக்கத்துல, இப்ப உதாரணத்துக்கு 1.48 1.35 வரலாம். அது வந்து வெரி க்ளோசர் வேல்யூன்னு சொல்லலாம். ஆனா ப்ரிசிஷன்ங்கிறது என்ன? உங்களோட ஆன்சர்ல பாதி கரெக்ட். வேற யாராவது? ஒரு அளவீடும் கருவியை பயன்படுத்தி அடுத்தடுத்து தொடர்ந்து எடுக்கிற மெஷர்மென்ட், தொடர்ந்து எடுக்கிற அளவீடுகள் ஒரே மாதிரி எப்படி இருந்தா அது அவ்வளவுதான் விஷயம். சூப்பர். நம்ம எடுக்கிற அளவீட்டுல துல்லியத்தன்மை இல்லை அப்படின்னாலும் நுட்பம் வாய்ந்ததுன்னு எப்ப சொல்லுவோம் அப்படின்னா, நாம மோர் தேன் ஒன் மெஷர்மெண்ட், ஒன்றுக்கு மேற்பட்ட அளவீடுகள் எடுக்கும் போது அந்த அளவீடுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மதிப்புகளா வந்துச்சு அப்படின்னா அந்த அளவிடும் கருவி நுட்பம் வாய்ந்தது. Isn't it? All of you got my point? Ramya? You are absolutely right. Good, good. Keep it up, Ramya. Thank you, miss. Fine.